மும்பை மெட்ரோவில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட நியூ கேட்டை பற்றி தான் ஊரெல்லாம் ஒரே பேச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு அதிகாரியான நம்மளோட ஆஃபீஸர் குயாவை பார்க்கலாமா என்ன பண்ணுது அப்படின்னு கால் கூட விளையாடிட்டு இருக்குது. செக் பண்ணிகிட்டு இருக்குது, செக்கிங் டிபார்ட்மெண்ட் மாதிரி காலை. மும்பை மெட்ரோவில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அந்த புது ஃபெலின் ஆஃபீஸர் கூட எல்லாருமே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிறாங்களா நண்பர்களே. ஸோ ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குது. அது க்யூட்டாக மிஷின் மேலெல்லாம் ஏறி உட்காந்துக்குது. அதெல்லாம் தான் அதனோட வேலையாம். அங்கே இங்கே திரியது, வர்ற அதாவது பயணிகளை அட்ராக்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் அதனோட வேலை. ஸோ அதை பார்க்குது. அடிக்கடி அதுக்கான ஃபுட்டும் கொடுக்குறாங்க நண்பர்களே. அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் நடந்துருக்கு நண்பர்களே. ஸோ ஒரு பையன் கூட இந்த கேட்டு கூட படுத்து தூங்கினானா. அந்த கேட்டை இங்கே படுத்துக்காத, கீழே இறங்கு அப்படின்ட்டு எடுத்து விட்டுருக்கான். அப்போ அந்த கேட்டு நகத்தால் கீறிடுச்சான். அதனால் அந்த பையன் பாதிக்கப்பட்டதா ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்தேன். ஸோ பூனைகளிடம் நாய்களிடம் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். என்ன இருந்தாலும் அது ஒரு மிருகம் தானே. ஸோ க்யூட்டாக தான் இருக்கும். தூரத்துலேருந்து ரசிக்கணும். ஓரளவுக்கு நெருக்கம் அந்தளவுக்கு காட்டக்கூடாது. அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி. ஒரு கட்டட வேலை நடக்கிற இடத்துல கையுறை டெய்லி காணாமல் போச்சான். சரி, எங்கடா போச்சு இந்த கையுறை, டெய்லி காணாமல் போகுதே, சரி சிசிடிவி போட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணாங்களாம். பார்த்தா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு பூனை கையுறையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அது எங்கே வளருதோ அதை யார் பராமரிக்கிறாங்களோ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு குவியல் மாதிரி சேர்த்து வச்சுருக்குதான். இது எதுக்காக இப்படி பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக அவங்க கையுறை போட்டிருக்கதை கவனித்த பூனை நம்ம ஏதாவது எடுத்துன்னு வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கையுறையை திருடிட்டு இங்கே கொடுத்துருக்குது. அதாவது அவங்க அதை யூஸ் பண்ணலை, அந்த ஓனர் அதை யூஸ் பண்ணலை. இருந்தாலும் அது என்ன நினச்சிக்கிச்சு, இவங்களுக்கு இது தேவை போல் இருக்குது, அதனால் இதை எடுத்துன்னு வந்து நம்ம கொடுத்தா அவங்க ஹாப்பி ஆவாங்கன்னு நினச்சிட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்குது நண்பர்களே. ஸோ இது மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்துலேருந்தும் நான் சொல்ல வர்றது ஒன்று தான். நாய்கள் பூனைகள் எல்லாருக்கிட்டையும் நம்ம அன்பாக இருக்கணும். இந்த உலகம் எல்லாருக்காக தான் படைக்கப்பட்டது. நாம் மட்டும் இருக்கிறதுக்காகவோ சுயநலத்துக்காகவோ இல்லை. அதே நேரத்தில் நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும். ரொம்பவும் நெருக்கமும் காட்டக்கூடாது அவங்கக்கிட்ட. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வர்றது.